எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ வந்து பொண்ணுங்களும் சரி யாரும் இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷனுக்கு எதுக்காக போகிறாங்க? ஒரு பிரச்சனைன்றனால தான் போகிறோம். அங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் தான் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனை தேடி போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் வந்தேன். ஆல்ரெடி 2 மந்த்துக்கு முன்னாடி போனேன். அப்போயும் அவங்க வந்து அந்தளவுக்கு இது எடுக்கலை. இப்போயும் வந்து இப்போ என் ஹஸ்பண்டால் எனக்கு டார்ச்சரை அனுபவிக்க முடியாத ஒரு பட்டத்தில் தான் வந்து நான் அங்கே போனேன். அவங்க அசால்ட்டாக அது இது பண்ணுறாங்க. நீ இன்னும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். நான் டைவர்ஸ் கொடுக்குற ரெடியாக தாங்க இருக்கேன், அவங்க தாங்க இது பண்ண மாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து அவன் எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். எப்படின்னா எல்லா விஷயத்துலையும். ஓகேங்களா? இப்போ எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, போன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வந்து மந்த்லி நான் தான் வந்து செலவுலாம் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நான் தான் பார்த்துக்கிறேன். அவன் வந்து வேலைக்கு எங்கேயும் போக மாட்டான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னையே ஓபி அடிச்சிட்டு இருந்தான். ஏன்னா எனக்கு வந்து அவனே பார்த்துக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு குடிச்சிட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவை பாப்பா பார்க்கக்கூடாது, அவங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என் அம்மா வந்து ஆல்ரெடி எங்கள் சின்ன சிஸ்டர் இறந்துட்டனால அம்மாவுக்கு வந்து பிரெயின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அம்மாவை நான் விட்டுட்டுலாம் வர முடியாது தான், வீட்டோட மாப்பிளையாக தான் நாங்கள் பேசுனது. ஓகேங்களா? அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பையனை மாதிரி அப்படி கேர் பண்ணி ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. அவங்கள எந்த வேலையும் போக மாட்டான். அவன் கேட்டால் கடை அங்கே இருக்குது, கடை இருக்குது, ஆனால் கடையில் ஆள் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே நான் கடைக்கு போய் பார்க்கவே இல்லை, ஒர்க் பண்ணதும் பார்க்கல. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க. நான் வந்து ஹோம் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு பொட்டிக்கே ஓப்பன் பண்ணேன். பொட்டிக்கை வந்து அவங்க பார்த்துக்கணுன்ட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நான் எப்படிங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது பொட்டிக்கை வந்து அவங்க பேரில் கொடுப்பேன், அவங்களுக்கு கூட கொடுப்பேன். அது இல்லாமல் ஜுவல்ஸ் கேட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வரதட்சணை மாதிரி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் எனக்கு குடிச்சிட்டு வந்து என்ன சொல்லக்கூடாதா, பட் அதையும் சொல்கிற நிலமை ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறாங்க. நைட்டு பகல் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பெப்பர் ஸ்ப்ரே முழுக்க நான் அவங்க மேலே அடித்தேன், மிதிச்சேனால அதுக்கப்புறம் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. இதை வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண, இதுக்காக நான் சாகணுமா? எங்கள் அம்மாவை இப்போ நான் செத்துனேன்னா எங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணுன்றதால தானே நம்ம அங்கே இது பண்ணுறோம். 2 நாள் முன்னாடி என்னென்னா, நான் ஆல்ரெடி 2 மந்த்துக்கு முன்னாடியே வேணாம் சொல்லி எழுதியே கொடுத்துட்டேன்.